Good evening, students. Good evening. Sorry for the delay. The net connection was poor. அதனால தான் delay ஆயிடுச்சு. Okay, today we are starting a new lesson, laws of motion. இது வந்து ஈஸி சாப்டர் தான். இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நாம் மூவ்மெண்ட் பற்றி பார்க்குறோம் இல்லையா, அதே தான் லா. அதை பற்றி சில லாஸ் வச்சுருக்காங்க. அந்த லாஸை நாம் பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஓகே, நியூட்டன்ஸ் லாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதில் பாருங்கள், புக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இந்த யூனிட்டில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் லாஸ் பற்றி படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா படிக்கிறோம். அப்புறம் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த இப்போ தான் நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க. அடுத்தது கான்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அது எப்படி கன்சர்வ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம், லாமீஸ் தியரம், அதோட நம்ம இன்றைக்கு முடிச்சுக்கலாம் கிளாஸை. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் மீதம் உள்ளதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 16 of you have joined. Good evening மக்களே, எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ we'll wait for 2 more minutes. ஏன்னா இப்போ தான் லிங்க் கொடுத்துருக்கிறதுனால லிங்க்கில் ஜாயின் பண்ணுறாங்களா பார்ப்போம். more than 50 students are there. So we'll wait for few more minutes. நீங்கள் இந்த QR கோடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? QR கோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்கள் புக்கில் ஒரு QR கோட் இருக்கு இல்லையா, இந்த QR கோடு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் QR கோடு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? QR கோடு ஸ்கேனர் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் மொபைலில் அந்த ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த QR கோட் பக்கத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதோ, இந்த லெசனை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்க்க முடியும். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே, இப்போ நீங்கள் மொபைலில் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, அப்போது நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து இந்த லெசனில் உள்ள லாஸ் ஆஃப் மோஷனில் உள்ள லெசனில் உள்ள QR கோடை பாருங்கள். ஓகே, இட் வில் பி இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு. சரிதானே? ஓகே, ஸோ நமக்கு மூவ்மெண்ட் பற்றி பார்க்கும்போதே மிஷின்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். மெஷின்ஸ்னால் தான் நமக்கு மூவ்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகினிங்கில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மிஷின் எது தெரியுமா? வீல் தான் முதல்ல மனுஷன் கண்டுபிடிச்ச மெஷின். சரியா? தன்னுடைய பணிகளை எளிதாக்குறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்ச முதல் சாதனம். சரிதானே? அதுக்கப்புறம் தான் அந்த எப்படி தண்ணி இறைக்கிறதுக்காக வேண்டி, வயலில் நீர் பாய்ச்சறதுக்காக வேண்டி அந்த வீலை பயன்படுத்தினாங்க. அப்புறம் மூவ்மெண்ட்டுக்காக வேண்டி பயன்படுத்தினாங்க. இப்படியே நமக்கு ஒவ்வொரு மிஷினரிஸாக வந்துச்சு. சரி, அந்த மூவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு மிஷின்ஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ அதை பற்றி தான் ஓன் லா சொல்லியிருக்கிறாரு. சரியா? ஸோ 15 of you are there. Okay, let it be. So we shall start the class now. Okay, good. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலீலியோட மூவ்மெண்ட் தியரிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா
எப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சாரி ஓகே. ஸோ கலீலியோ தன்னோட மூமெண்ட் பற்றிய ஒரு லா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சி இஃப் தெர் இஸ் அ டிசைன் லைக் திஸ், இப்படி ஒரு டிசைன் இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து அந்த பாலை நம்ம அப்படியே மூவ் பண்ண விட்டோம்னா அது வந்து அடுத்த பக்கத்துக்கும் போகுது, ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் போகுது. சரியா? எவ்வளவுக்கு மேலேருந்து விட்டோமோ அதே அளவுக்கு மேலே போகுது அப்படின்றத ஃபர்ஸ்டில் சொன்னார். இன்னொன்று என்னென்னா, அது வந்து என்னென்னா கொஞ்சமாக ரஃப் சர்ஃபஸாக இருந்துச்சுன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து கம்மியான டிஸ்டன்ஸுக்கு தான் போகும். ஆனால் ஸ்மூத் சர்ஃபஸில் பார்த்திங்கன்னா எவ்வளோலேருந்து தொடங்குகிறோமோ அதே அளவுக்கு ஹைட்டுக்கு மேலே போய் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். அப்போ இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நமக்கு லாஸ் தந்தாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது நமக்கு இன்னொரு ஸ்மூத் சர்ஃபஸ், ஒரு பிளெயின் சர்ஃபஸ்க்கு கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும், அது அந்த பால் வந்து எண்ட்லெஸ்ஸாக அப்படி இன்ஃபினிட்டி, பால் கோஸ் டு இன்ஃபினிட்டி அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்றது அவரோட லா. அப்போது அதெல்லாம் வச்சுட்டு தன்னோட அடுத்தது சயின்டிஸ்ட் கெப்லர், கோப்பர்னிக்கஸ் எல்லாருமே மூவ்மெண்ட் பற்றி, அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் பற்றி ஐடியாஸ் தந்தாங்க. அதை அடுத்து நியூட்டன் தன்னுடைய 3 லாஸ் தந்தார். இந்த லாஸ் தான் நமக்கு இன்னும் வரைக்கும் நாம் மோஷனுக்கு, லாஸ் ஆஃப் மோஷனில் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லாவை நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த லா பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். சரியா? ஸோ நியூட்டன் இந்த கலீலியோவோட எக்ஸ்பெரிமெண்ட்டு, கெப்லர்ஸோட லாஸ், கோப்பர்னிக்கஸோட லாஸ், இது எல்லாமே எடுத்துட்டு அவர் தன்னுடைய லா தரார். என்ன பாருங்கள், இதே வேர்ட்ஸ் தான். எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கலாம், கண்டினியூஸ் டு பி இன் ரெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டே இருக்கலாம், அன்லெஸ் தெர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் த பாடி வில் பி, அப்படியே ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே இருக்கும், மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அவருடைய தியரி. ஓகே. ஸோ இன்னொரு முறை கவனிச்சுக்கோங்க. எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் continues to be in the state of rest or of uniform motion. Uniform motion is constant velocity, right? Uniform motion unless there is external force acting on it. External force act பண்ணாத வரைக்கும் அது ரெஸ்ட் ஆகவோ அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லேயோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது தான் அதில் உள்ள தியரி. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லா, மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லாவை பேஸ் பண்ணி 3 லாஸ் வருது இனர்ஷியா வச்சு. இனர்ஷியானா என்ன அப்படின்னா, இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் அந்த பாடி வில் பி அட் ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறத அதால் மாற்ற முடியாது இல்லையா, தானாக மாற்ற முடியாது. ஸோ த இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு மேக் சேஞ்சஸ் இஸ் கால்ட் இனர்ஷியா. சரியா? The inability of object to move on its own or change its state of motion is called inertia. What is inertia? Inertia means the inability. தானாக அது மூவ் ஆக முடியாது, மூவ் ஆகுறது தானாக ஸ்டாப் ஆக முடியாது. ஸ்டாப் ஆகி இருக்கிறது மூவ் ஆகணுன்னாலும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாகணும். அதே இது மூவ் ஆகிட்டே இருக்கிறது ஸ்டாப் ஆகணுன்னாலும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாகணும், அட்லீஸ்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாவது கொடுத்தாகணும். அப்போ தான் அது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்றது தான்
inertia. Inertia is inability of the object. ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எபிலிட்டி இருக்காது. அது தானா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அது மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். இதுதான் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? த inability of objects to move on its own or change its state of motion is called inertia, right? What is inertia அப்படி கேட்டால் நீங்கள் இதுதான் எழுதணும், inability. அடுத்தது இந்த இனர்ஷியாவையே 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவை பிரிக்கிறாங்க. The inertia of rest, the inertia of motion or inertia of direction அப்படி 3ஆ பிரிக்கிறாங்க. What is inertia of rest? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். inertia of restனா என்ன? ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆக முடியாது, அதான் inertia of rest. inertia of motionனா என்னது? மோஷனா அப்படி மூவ்மெண்ட்டில் இருக்கிறது தானா நிற்க முடியாது, அதுதான் inertia of motion. What is inertia of direction? Any object cannot change its direction without an external force, அதுதான் வந்து inertia of direction. சரியா? அப்போது inertia of restக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு வெஹிக்கிளில் இருக்கிறீங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. சரியா? இந்த ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸை டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? டிரைவர் ஆக்சுவலி எங்கே எடுப்பார்? ஃப்ரண்ட்டில், முன்னோக்கி தானே எடுப்பாங்க. கோஸ் ஃப்ரண்ட், அப்படி தானே? த வெஹிக்கிள் கோஸ் ஃப்ரண்ட். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணுவாங்க? இட் பி சடன்லி புஷ்ட் பேக், ரைட்? நம்ம வந்து புஷ்ட் பேக். ஏன்னா இந்த இடத்துல தான் இருந்தோம், ஆனால் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோடனே அது என்ன ஆயிற்று? ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நகர்ந்துருச்சு இல்லையா? அப்போ நகழும்போது நம்ம பாடி ஏற்கனவே இருந்த அதே பொசிஷனில் இருக்கிற மாதிரி அதே நிலைமைக்கு வர்றதுக்காக வேண்டி we are pushed backwards, right? இதுதான் அதில் நடக்குது. ஸோ inertia of rest. When a stationary bus starts to move, the passenger experiences a sudden backward push. இதுதான் வந்து inertia of rest. சரியா? ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்ததை இன்னொரு நபர் வந்து அதை மூவ் பண்ணும்போது ஏற்கனவே ரெஸ்ட்டில் இருந்த பாடி அந்த மூவ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு புஷிங் பேக் நடக்குது. சரியா? இதுதான் வந்து inertia of rest. அடுத்தது inertia of direction. இப்போ inertia of அதுக்கு அடுத்தது inertia of motion. இப்போ பாருங்க, ஒரு பஸ் போயிட்டே இருக்குது. சரியா? திடீர்னு டிரைவர் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ டிரைவர் பிரேக் அப்ளை பண்ண உடனே அந்த மூவ் பண்ணிட்டு இருந்த பஸ் என்ன செய்யும்? ஸ்டாப் பண்ணும். சரியா? ஆனால் நம்ம பாடி ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா? நம்ம பாடி டெண்டிங் டு மூவ் வித் வெலாசிட்டி. அப்படியே நம்ம பாடி அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி அப்படியே போயிட்டே இருந்துச்சு, ஒரு மூவ்மெண்ட்டோடே போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணோடனே நம்ம பாடி என்ன செய்யுது? அந்த inability to come to rest ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது? நாம் என்ன செய்கிறோம்? நேராக முன்னாடி போகிறோம். பஸ் நிற்குது, ஆனால் நம்ம பாடி என்ன பண்ணுது? முன்னாடி போகுது. ஸோ we are leaning forward. Passengers move forward and hit against the front seat. இப்போ அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முன்னாடி போகிறோம். ஏன்னா நம்ம பாடி ஒரு வெலாசிட்டியோட போயிட்டே இருக்குது அந்த பஸ்ஸில். அப்போ நம்ம பாடிக்கு என்ன நடக்குது? அந்த வெலாசிட்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேண்டி we are moving forward, we are leaning forward, right? ஆனால் பஸ் என்னவாகுது? it is coming to rest. So the inability of an object to change its state of uniform speed on its own. ஒரு ஸ்பீடை தானாக சேஞ்ச் பண்ண முடியாததுக்கு நிலைமைக்கு பேர் inertia of motion. ஸோ மூவ்மெண்ட்டை தானாக சேஞ்ச் பண்ணாதது inability of the object to change its state of uniform speed, right? So on its own, it cannot do on its own. So that is inertia of motion. Hope you understand, right? ஸோ அடுத்தது பாருங்கள், inertia of direction. ஸோ இதுதான் வந்து நீங்கள் inertia of motionக்குள்ள பிக்சர், இந்த பிக்சர், ரைட்? டிரைவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவருக்கு தெரியும் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம், அதனால அவர் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுறாரு. அவர் போய் முன்னாடி போய் விழுறதில்ல.
ஆனால் what the passengers are doing, passengers are not expecting this. சரியா, இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண போகுது அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவர் பாடி இஸ் கம்மிங் ஃபார்வர்ட், ரைட். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஒரு ஸ்டோன் எடுத்து, இப்போது இந்த மவுஸே எடுத்துக்குவோமே, இந்த மவுஸை என்ன பண்ணுறோம், இப்படியே அப்படியே சுற்றுறோம். அப்படி சுற்றும் போது என்ன ஆகும், இப்படி விட்டால் கரெக்டாக விட்ட உடனே அது ஸ்டாப் ஆகுறது இல்லை, அது கொஞ்ச நேரம் அது மூவ் ஆகி தான் ஸ்டாப் ஆகும். சரியா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கல் நீங்கள் விட்ட உடனே அதே இடத்துல கீழே விழுறது கிடையாது. இட் ஸ்விங்ஸ், இன்னொரு இடத்துக்கு போய் தான் அது விழும். அது ஏன் அப்படின்னா அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனை வந்து மாற்ற முடியாது, அதால் தானாக அந்த டைரக்ஷனை மாற்ற முடியாது. ஸோ இட் கோஸ் அண்ட் இட் இஸ் கம்மிங் டவுன், ரைட். இல்லைன்னா இது கூட நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேர்னிங்கும் வருது, ஆனால் ஒரு பஸ் ஸ்டாப்பும் வருது. அப்போ அந்த டேர்னிங்கில் சிலர் இறங்குவாங்க, சரியா, பலசாலிகள்னு நினைக்கிறவங்க அந்த ரன்னிங்கில் இறங்குவாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ரன்னிங்லேயே இறங்குற பலசாலிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த டேர்னிங்கில் வரும்போது இந்த பஸ்ஸு கூடவே ஓடணும். சரியா, அப்படின்னா தான் நம்ம பாடி ஏற்கனவே மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அதனால் இந்த பாடி வந்து டக்குனு இறங்கின உடனே அது ஒரு எபிலிட்டி இருக்காது, அதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள எபிலிட்டி இருக்காது. ஸோ த பர்சன் ஹேஸ் டு ரன் வித் தட். சரியா, இங்கே அதே மாதிரி தான் ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடியது இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன். அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடியது தானாக வந்து நிற்க முடியாது, வில் கண்டினியூ டு ரொட்டேட் இந்த சர்க்குலர் மோஷன்லேயே போயிட்டே இருக்கும். அதே இது அதோட டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் போகுமே ஒழிய தானாக அதை விட்ட உடனே நேரே ரெஸ்ட் பொசிஷனுக்கு வராது. தட் இஸ் த இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன், ரைட். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இஃப் அ ஸ்டோன் இஸ் பீயிங் ரொட்டேட்டட், அது வந்து டக்குன்னு இந்த இடத்துல ஸ்டாப் ஆன உடனே அது கீழே வந்துடுறது. அது என்ன செய்யும், நேரே ஒரு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ இதை வச்சு தான் வாட் இஸ் இனர்ஷியானா, வாட் இஸ் இனர்ஷியா, த இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச், இந்த இருக்குல்ல, த இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் இட் change its state of motion is called inertia. Inertia தான் inertia, right? Okay, அப்போ inertia there are three types of inertia: inertia of rest, inertia of motion and inertia of direction. இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. inertia of restனா என்ன, ரெஸ்ட்ல இருந்து தானா அது மூவ் ஆக முடியாது. inertia of movementனா என்ன, மூவ்மெண்ட்ல இருக்கிறது தானா ரெஸ்ட் ஆக முடியாது. inertia of directionனா என்ன, ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கிறது தானா அந்த டைரக்ஷனை மாற்ற முடியாது, அவ்வளோதான். சார் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்காங்க. சரியாம்மா? ஸோ திஸ் மே பி ஆஸ்க்ட் இன் 3 marks கொஸ்டின். ஓகே, அடுத்தது ஃப்ரேம்ஸ் பார்க்குறோம். ஃப்ரேம்ஸ் இன் வெஹிக்கிள். அப்போது ஒரு பர்சன் அந்த ஸோ இதில் வந்து இந்த பர்சன் ஸ்டாண்டிங் இஸ் அட் ரெஸ்ட். இந்த வெஹிக்கிள் இஸ் மூவிங் and the person is at rest, right? The car is moving with constant velocity and இது ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். இந்த ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது இன்னொரு ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ the person is at rest, he is on the ground, he is in one frame and the person who is moving is in another frame அப்படின்னு எடுத்துக்கோங்க, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுது, அன்லெஸ் there is an external force there is no motion அப்படின்னு சொல்லுது. நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, the force acting on an object is equal to the rate of change of its momentum. Rate of change of its momentum. What is momentum?
it is P is equal to mv. தானே P பசனா மம்மி வாழ்த்துவாங்க, நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ P is equal to mv. So F is equal to dp by dt, that is rate of, rate na time, சரியா, rate of change of its momentum. So rate of change, டைம் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் சேஞ்ச் ஆகக்கூடிய மொமெண்டம், அதான் அதனுடைய பொருள். சரி, the force acting on an object is equal to the rate of change of its momentum. ஓகே, ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் டிபி பிஏஎம்வின்னு எழுதிக்கிட்டோன்னா டி பை டிடி ஆஃப் எம்வி ஆர் எம் இன்டூ டிவி பை டிடி. வாட் இஸ் டிவி பை டிடி? It is acceleration. Rate of change of velocity is acceleration, right? So it is m into a. Acceleration is a. So F is equal to ma. Failana mummy அடிப்பாங்க, right? So F is equal to ma. நமக்கு இந்த law என்ன சொல்லுது அப்படின்னா, force acting on an object is equal to the rate of change of its momentum. அதுதான் law. So F is equal to dp by dt. So state second law of Newton அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டெஃபினிஷன் தான் எழுதணும். எழுதிட்டு whenever you write definition, உங்களுக்கு அதில் ஒரு ஃபார்முலா ஏதாவது உண்டுன்னா அந்த ஃபார்முலாவும் கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா ஒரு வேளை ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, ஸ்டேட் பண்ணும்போது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, நமக்கு அந்த ஃபார்முலா வச்சு 1 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டடி வித் த ஃபார்முலா. ஓகே அம்மா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருந்து தான் வாட் இஸ் 1 நியூட்டன்? ஃபோர்ஸ் தானே, ஃபோர்ஸோட யூனிட் இஸ் நியூட்டன் இல்லையா. ஸோ ஃபோர்ஸில் இருந்து தான் 1 நியூட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னு வருது. வாட் இஸ் 1 நியூட்டன்? வாட் இஸ் 1 நியூட்டன்? இப்போ இது வந்து 1 கிலோகிராம் மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிறோம், சரியா. 1 Newton is defined as the force which acts on 1 kilogram of mass to give an acceleration 1 meter per second square. ஒரு செகண்டில் இந்த 1 கிலோகிராமை 1 மீட்டர் நகர்த்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டால் அதுதான் 1 நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் தான் நியூட்டன். 1 நியூட்டன்னா என்ன அப்படின்னா, 1 கிலோகிராம் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை, சரியா, 1 கிலோகிராம் ஆஃப் மாஸை 1 மீட்டர் தொலைவுக்கு நகர்த்தணும். எப்போ? ஒரு செகண்டில், சரியா. 1 Newton is defined as the force which acts on 1 kilogram of mass to give an acceleration 1 meter per second square in the direction of force. ஃபோர்ஸோட டைரக்ஷன்லே நம்ம 1 meter per second square நகர்த்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் 1 Newton. Understood? Okay, 1 Newton is defined as the force which acts on 1 kilogram of mass to give an acceleration 1 meter per second square in the direction of force. அதுதான் வந்து 1 Newton. Okay, right. அடுத்தது அரிஸ்டாட்டில் அண்ட் கலீலியோ கூட தங்களோட அந்த ஃபோர்ஸ் பற்றியான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அரிஸ்டாட்டிலோட ஐடியா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீட்ஸ் டு பி அப்ளைட். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னார். அது இருக்க முடியாது அப்படின்னு கலீலியோவும் நியூட்டனும் சொன்னாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. when an object is rolling on a surface, அப்போ அந்த சர்ஃபேஸில் படும்போது அதோடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ the net force external force இருக்க முடியாது அப்படி கலீலியோவும் நியூட்டனும் சொல்கிறாங்க. ஸோ there is zero net force அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா, both of them. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, இதனால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கும் இந்த ஃப்ரிக்ஷனுக்கும் சேர்ந்து
டோட்டல் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் வில் பி கிவன் டு த அனதர் ஆப்ஜெக்ட் அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் வில் பி கிவன் டு திஸ் ஆப்ஜெக்ட். அதனால் இப்போது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸை F12ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே கொடுக்குற ஃபோர்ஸை F21 எடுத்துக்கிட்டோன்னா, தே வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரி, இப்போது ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் எடுத்துக்குவோம். சரியா, இன்டர்வல் பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே எங்கேயுமே ஓடிட்டே இருப்பாங்க. சரிதானே? அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பக்கத்துலேருந்து ஓடி வரான், இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னொரு பக்கத்துலேருந்து ஓடி வரான். தே போத் கொலைட், ரெண்டு பேரும் டேஷ் பண்ணுறாங்க, மோதிக்கிறாங்க. அப்போ மோதும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வில் கிவ் a force on the second student. Second student will give a force on the first student. That will be equal amount of force will be given, and that is in the opposite direction. அதனால தான் இந்த நெகட்டிவ். சரியா? F12 is a vector and that is equal and opposite to the force F21 அப்படின்னு the third law சொல்லுது. So the Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. Okay, so for every action there is an equal and opposite reaction. So this is the third law, and in the law நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கேட்டுகிட்டே வருவீங்களா இருக்கும். இந்த லா பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். ராக்கெட் இதில் இந்த லா வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அண்டு நிறைய பேர் இப்படி கூட விளையாடிருப்பீங்க இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அடி அடித்தா அடுத்த ஸ்டூடெண்ட் இன்னொரு அடி அடிப்பார், அப்படிதானே? ஸோ எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த மாதிரிலாம் நீங்கள் விளையாடிருப்பீங்க. ஸோ தி கிரெடிட் கோஸ் டு நியூட்டன், ரைட்? ஸோ இட் இஸ் given in Newton's third law. Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. Okay, ஸோ அதுக்கு எக்ஸ்பிளனேட்டரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஆணியில் ஒரு நெயில், ஹேமரிங் த நெயில். அப்போது ஆணியில் அந்த சுத்தியல் எடுத்து அடிக்கும்போது சுத்தியல் ஒரு இட் கிவ்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் த நெயில் அண்ட் த நெயில் கிவ்ஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ் ஆன் த ஹேமர், ரைட்? ஸோ வென் அ பால் is thrown on a wall, so wall gives a force on the ball and the ball gives a force on the wall, right? So likewise when we are walking we give a force towards the surface of the earth and the surface of the earth gives a force towards us. And how does it make us move? எப்படி நாம மூவ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the angle, the reaction, first action என்ன நடக்குது? Force exerted by the feet on the ground, and the reaction is force exerted by the earth on the feet, right? ரெண்டுமே opposite forces, and it is அது exert ஆகிறதுனால தான் also due to friction we are able to walk on the ground, right? So this is the example for Newton's third law of motion. Okay, next we shall see free body diagram. Free body diagram is an important concept explained in this chapter, and the free body diagram la அதுக்கு முன்னாடி இந்த மோஷன்ஸ் இருக்குல்ல, we'll explain that also. ஸோ மோஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் வந்து 3 types ஆஃப் மோஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷன்லேயே அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? an object is there, if I apply a force இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, மூவ்மெண்ட்டும் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா the first case, right? A force in the motion in the same direction. Force எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல மூவ்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா force and motion are in the same direction.
ஸோ செகண்ட் கேஸ் இஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அது கீழே இருக்குது, அண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்பிள் இஸ் ஆல்சோ டவுன்வர்ட்ஸ். ஸோ தே ஆர் இன் த சேம் டைரக்ஷன், ரைட்? Then the force and the motion not in same direction. So ஒரு இந்த மவுஸ் சுற்றுறது இல்லைன்னா கல்லை கட்டி சுற்றும்போது அந்த ஸ்ட்ரிங் வழியாக ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் பீயிங் ஆக்டட். ஒரு உள்நோக்கிய விசை எப்போதுமே உள்நோக்கி வந்துட்டே இருக்குது. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஹியர். See the earth and moon or the sun and the earth, they will be moving like this in elliptical orbit. So there is a force between these two ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? அர்த்துக்கும் மூணுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா உள்ள சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக இருக்குது, உள்நோக்கி இருக்குது. ஆனால் அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது? டான்ஜென்ஷியல் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் இன் ஒன் டைரக்ஷன் அண்ட் த மூவ்மெண்ட் இஸ் இன் அனதர் டைரக்ஷன். ஸோ இப்படியா நமக்கு ஃபோர்ஸ் ஒன் டைரக்ஷன்லையும் மூவ்மெண்ட் இன்னொரு டைரக்ஷன்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இது கூட சொல்லலாமே, நாம் வந்து ஒரு புள்ளியில் வாட்டர் புல் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம், ஒரு கப்பி வழியாக தண்ணி இறைக்கிறோன்னு வச்சுக்குவோம். we are applying force in one direction and the object is moving in another direction, right? Force is being applied in one direction and object is moving in another direction, right? Okay, அதே போல தான் இது வந்து force and motion are in opposite direction. ஸோ ஃபோர்ஸ் முதல்ல என்ன பண்ணுறோம், நாம் ஒரு பாலை நேர மேல் நோக்கி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேல் நோக்கி எரிஞ்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அது கிராவிடேஷனல் ஆக்டிவேட் ஆகி, கிராவிடேஷனல் புல் ஆக்டிவேட் ஆகி அது கம்ஸ் டவுன்வர்ட்ஸ், ரைட்? ஆஃப்டர் அ வைல். ஸோ நாம் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் கொடுக்குறோம், ஆனால் இட் கம்ஸ் இன் அனதர் டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் அனதர் டைரக்ஷன்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் ஃபார் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? Concept understanding. So then let us see free body diagram. So what is a free body diagram? Free body diagram na enna, ஒரு ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்டிவேட் ஆகுது, அது எந்த டைரக்ஷன்ல ஆக்டிவேட் ஆகுது, இதை பற்றிய ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, see here, ஐடென்டிஃபை த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்புறம் அதை ரெப்ரசன்ட் ஆஸ் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுன்னு அந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு, இந்த ஒரு புக்குனா அந்த புக்கையும் ஒரு பாயிண்ட்டுன்னு தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட் மீது என்னெல்லாம், அந்த சென்டர் ஆஃப் த புக்கு நம்ம ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்குவோம். அந்த பாயிண்ட் மீது என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேட்ரி தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த டயக்ராம் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம், ரைட்? இப்போ பாருங்கள், இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். A book of mass m is at rest on the table. ஒரு மாஸ் m வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டேபிளில் ரெஸ்ட்டில் இருக்குது. வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக்? சரி, என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இந்த புக் மேலே ஆக்ட் ஆகுது? வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக்? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நடக்கும்போது நாம் ஒரு விசையை எர்த்துக்கு கொடுக்குறோம், அண்ட் எர்த் இஸ் ஆல்சோ கிவிங் அ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். சரியா? அதே போல் தான் இப்போ இந்த புக்கு ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக்கு ஒரு ஃபோர்ஸை அந்த டேபிள் மீது கொடுக்கும். அண்ட் வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்குதா? ஆல்சோ வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக்? புக்கு என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் கொடுக்குது? அடுத்தது ட்ரா அ ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ தெர் ஆர் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக். இந்த புக்கு மீது ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஒன்று வந்து அந்த வெயிட். சரி, அந்த வெயிட்னால கீழ் நோக்கி இழுக்கும், டவுன்வர்ட் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரியா? ஸோ தட் இஸ் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் த புக். அண்ட் ஆல்சோ எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, there is a normal constant force exerted by the surface on the book. அந்த டேபிளோட சர்ஃபஸில் இருந்து அந்த புக்குக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கப்படுது. அந்த ஃபோர்ஸ் இஸ் கால்டு
நார்மல் ஃபோர்ஸ், அதனால் அதை என்னன்னு சொல்கிறாங்க. சரியா, நார்மல் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் தட் இஸ் கிவன் அஸ் என். ஓகே, ஸோ அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி எழுத முடியும்? புக்கை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் த புக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எங்கே வந்து அந்த மாஸ் இஸ் பீயிங் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குதோ, ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சென்டரில் தான் இருக்கும். சரி, அதை வந்து ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட்லேருந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் due to the weight, that is due to gravitational force, and there is a normal constant force which is acting upwards. சரியா, the gravitational force is acting downwards and the normal force is acting upwards, right? Okay, இப்போ அடுத்த கொஸ்டின். இது வந்து புக்கில் என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்றது தான் இது. புக்கில் என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது? இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நியூட்டன் என்ன சொல்கிறாரு? வென்எவர் force is acted on the புக்கும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு தட் the book exerts an equal and opposite force mg on the earth which acts upwards. சரி, இந்த புக்கும் வந்து என்ன ஆகுது? ஒரு அதில் வெயிட் இருக்கு இல்லையா, ஒரு வெயிட், அதை வந்து அப்வர்ட் ஃபோர்ஸாக கொடுக்குது. அண்ட் திஸ் book exerts a force which is equal and opposite to the normal force which is acting downwards. இதனால தான் அந்த புக் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது நியூட்டனோட தேர்ட் லா பற்றி அதை வச்சு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் த ஃப்ரீ பாடி டயக்ராம் அங்கே பார்த்துட்டோம். சரிதானே? அடுத்தது இங்கே பாருங்கள், தேர் இஸ் அ ப்ராப்ளம். இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துடலாம் அப்படின்றதுனால தான் அப்படியே புக்கே எடுத்துட்டேன். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே பார்ப்போம் அந்த கொஷின்ஸ், ஃபியூ கொஷின்ஸ். நான் இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்குறேன். யூ ப்ளீஸ் ஃபாலோ. ஓகே, ஸோ ஓகே, இப்போது இஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மாஸ் 2.5 kg அண்ட் 100 kg, ஒன்று வந்து 2.5 kg, இன்னொன்று 100 kg, அப்படி ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறோம். experience the same force 5 Newton, which is the acceleration. What is the acceleration experienced by each of them? So two objects are there and இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மேலேயும் ஒரே அளவு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எந்த மாதிரி அக்சலரேஷன் கிடைக்குது? அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிடலாம், சின்ன ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே அதே அளவு ஃபோர்ஸ் கொடுக்கப்படும் போது இட் வில் பி மூவிங் ஃபாஸ்டர். இது வந்து கொஞ்சம் லெசர் ஸ்பீடில் போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா, நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma. So A will be equal to acceleration is what is force? Force is mass into acceleration. Mass is given and force is also given. சரியா, அப்போ வாட் இஸ் த அக்சலரேஷன்? இதுக்கும் ஒரு அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் ஒரு அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அக்சலரேஷன் வில் பி ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் 5 Newton and mass is 2.5 kg. So 5 by 2.5, that will be 2 meter per second squared. Right. So for the object of mass 100 kg என்ன ஆகும்? அதுக்குள்ள acceleration என்ன ஆகும்? A is equal to F by m, that is equal to 5 Newton divided by 100 kilogram. And so இந்த 100 டிவைட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் டெசிமல்ஸை மட்டும் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. சரியா, 2 zeros இருக்கும்போது நீங்கள் டெசிமல்ஸை மட்டும் 2 டெசிமல் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. தட் இஸ் 5 இருக்கா, 5க்கு முன்னாடி 0.5, அது 0.5 அப்படின்னு 2 டிஜிட்ஸ் மட்டும் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா இந்த 100 டிவிஷன் அப்படின்றது சரியாக போகும். இப்போது 1000 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 0.005 ஆகும். சரியா, 110 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் இஸ் 0.5 அப்படி ஆகும். சரியா, ஸோ 100 வரும்போது பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், acceleration of the first object 2.5 kg உள்ளது என்னது? 2 meter per second squared. சரியா,
ஆனால் acceleration of 100 kg எவ்வளவு 0.05 meter per second square. 0.05 எவ்வளவு 0.5 மீட்டர்னா எவ்வளவு 50 சென்டிமீட்டர்ஸ். 0.5னா 5 சென்டிமீட்டர்ஸ். சரியா, ஒரு செகண்டில் அது 5 சென்டிமீட்டர்ஸ் மூவ் ஆகுது. ஆனால் 2.5 kg உள்ளது 2 மீட்டர்ஸ் மூவ் ஆகுது. அதுதான் இதில் உள்ள கான்செப்ட். ஸோ ஸ்மாலர் வெயிட் உள்ள ஆப்ஜெக்ட் ஃபாஸ்டராக ஆக்சலரேட் ஆகும் அண்ட் ஹெவியர் ஆப்ஜெக்ட் அதோட ஆக்சலரேஷன் வில் பி லெசர். சரிதானே? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த இதையும் பார்த்துடலாம். இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஆக்சஸ் பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அப்போ அதனால் இந்த கான்செப்டை கூட பார்த்துடலாம். இதில் பாருங்கள், apply Newton's second law to a mango hanging from a tree. Okay, Newton's second law என்ன சொல்லுது? F is equal to ma, right? So apply Newton's second law to a mango hanging from a tree. Mass of the mango is 400 grams, right? See the picture. So mass of the mango is 400 grams. In the mango is hanging on the tree. அப்போ hanging on the tree na அந்த மேங்கோவோட வெயிட்னால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழ் நோக்கிய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த ட்விக் மேலே அதை பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த ட்விக். ஸோ அந்த ட்விக் மேல் நோக்கி பிடிச்சிட்ருக்கிறதுனால இந்த டென்ஷன் வில் பி அப்வர்ட். ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி டவுன்வர்ட் அண்ட் த ட்விக் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். தட் இஸ் த டென்ஷன், ரைட்? த டென்ஷன். ஓகே, அப்போ இந்த மேங்கோவை ஒரு பாயிண்டாக நம்ம எடுத்துட்டோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும்? mg வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட் த டென்ஷன் வில் பி ஆக்டிங் அப்வர்ட்ஸ், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இதில் ஒய் ஆக்சிஸில் இருக்குதா மூவ்மெண்ட் ஆர் ரெஸ்டிங் பொசிஷனில் கூட ஒய் ஆக்சிஸில் தான் ஆக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இதில் ஆக்ஷன்ஸ் இல்லை இல்லையா? மேங்கோ கீழ் நோக்கியும் tension மேல் நோக்கியும் இருக்குது. So it is along the x axis. So we take the component to be j component. சரி, x axis na I component எடுக்கணும், y axis na j component எடுக்கணும், z axis na k component, I j k for x axis, y axis and z axis. சரியா, அப்போ நமக்கு f is equal to ma. செகண்ட் லா படி f is equal to ma. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய acceleration எது? acceleration due to gravity. And so we take this fg, f due to gravity will be mg and it is along negative of j. ஏன்னா y-axis ஓட பாசிட்டிவ் எங்கே இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். ஆனால் இந்த மேங்கோவோட கிராவிட்டி எங்கே இருக்குது? கீழ் நோக்கி இருக்கிறதுனால இட் இஸ் மைனஸ் ஜே. டு யூ ஃபாலோ? இதில் இதை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மேங்கோவோட அந்த புல்லிங் டவுன்வர்ட்ஸ் கிராவிட்டியோட அந்த ஃபங்க்ஷனிங் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நெகட்டிவ் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இட் இஸ் மைனஸ் ஒய் டைரக்ஷனில் இருக்கிறதுனால we take that to be minus j and so that is equal to minus mg j unit vector. What is that unit vector? Unit vector means one unit along y axis j. I unit vector na one unit along x axis. K unit vector na one unit along z axis, right? So இப்போ நாம எடுத்துக்கிறது y axis alone. ஏன்னா இது வந்து action is along y axis. So அடுத்த டென்ஷனும் எங்கே தான் இருக்குது? டென்ஷன் மேல் நோக்கி இருக்குது இல்லையா? So it is in positive j direction. So it is in positive direction. So it is t vector is equal to t of unit vector of j. So they both are equal and opposite, right? இது மேல் நோக்கி இருக்குது, இது கீழ் நோக்கி இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் வில் பி என்ன ஆகும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், இல்லைன்னா தே வில் பி ஈக்குவல். இங்கே பாருங்கள், நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஸோ FG that is acting downwards and tension that is acting upwards. ஸோ இந்த ரெண்டையுமே நாம் ஆடப் பண்ணும்போது என்ன ஆகுது? T is in positive, அதனால் முதல்ல எடுத்துக்கிறோம். ஸோ
t minus mg j unit vector போட்டுக்கிறோம். ரைட். இப்போ மேங்கோ வந்து ரெஸ்ட்டில் இருக்கு இல்லையா? ரைட், மேங்கோ ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது இட் இஸ் நாட் மூவிங் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆக்சலரேஷன் ஒன்றும் அதில் கிடையாது. நெட் ஃபோர்ஸ், ஸோ எம்ஏ என்ன ஆகுது? நெட் ஃபோர்ஸே 0 தான். மேலேயும் கீழே எங்கேயும் மூவ் ஆகலை. ஸோ இட் இஸ் ஸ்டேஷ்னரி. ஸோ நெட் ஃபோர்ஸ் அங்கே acceleration இல்லாததுனால it is 0. So t minus mg of j unit vector is equated to 0. or நம்ம வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம அந்த காம்பனண்ட்டை விட்டுட்டு மேக்னிடியூட் அலோன் எடுத்தோம்னா t minus mg is equal to 0 or t is equal to mg. அப்போ அதனால மாஸ் நமக்கு தந்திருக்காங்க 400 grams and gravity we know that it is 9.8 meter per second square. So what will be the tension? T is equal to m is 400 grams, right? ஆனால் நமக்கு யூனிட் வெக்டர் எப்படி எடுக்கணும்? கிலோகிராமில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ கிலோகிராமில் எடுக்கும்போது 400 grams will be equal to 0.4 kilogram and so T is equal to 0.4 into 9.8, that is 3.92 Newton. சரியா? அப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இவ்வளோ தான். Apply Newton's second law to a mango hanging from a tree. Mass of the mango is 400 grams அப்படின்னு தந்தாங்கன்னா அதுக்குள்ள ஆன்சர் அது வந்து ப்ராப்ளமில் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் மட்டும் எழுதணும், அந்த ஆன்சர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு நீங்கள் ஒரு கான்செப்ட் இதில் நீங்கள் புரிஞ்சாகணும். இந்த உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி தரதுனால உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் இயர் போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது பொசிஷன் எக்ஸாம்பிள் 3.6 பார்த்துக்கோங்க. The position vector of a particle is given by r, vector r, that is 3ti, 5t squared j and 7k. Find the direction in which the particle experiences net force. Okay, see here. Position vector na என்னன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொசிஷன் வெக்டார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை வந்து எக்ஸ்ன்னு குறிப்பாங்க, இல்லைனா எல்ன்னு குறிப்பாங்க, இல்லைனா எஸ்ன்னு குறிப்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு குறிப்பாங்க. எக்ஸ் நமக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல எக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த மேக்னிடியூட் அலோன். இப்போ நமக்கு இது இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, பொசிஷன் வெக்டர், ஒரு ஒய் வெக்டர் ஒய்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம பொசிஷன் வெக்டருக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பொசிஷன் வெக்டர் இஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பொசிஷன் வெக்டர் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டைரக்ஷன் இன் விச் த பார்ட்டிகல் எக்ஸ்பீரியன்சஸ் நெட் ஃபோர்ஸ். இப்போ நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ்னால் என்னென்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷனாவது கண்டுபிடிக்கணும் நமக்கு, சரியா? அப்போது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பொசிஷன் வெக்டார்லேருந்து எப்படி ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ப்ளீஸ் லிசன், இந்த இடம் முக்கியம். உங்களுக்கு இது இப்போ தான் தெரியும். உங்களுக்கு போன வருஷம் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம். ஆனாலும் இந்த 11th ஸ்டாண்டர்டில் இந்த கான்செப்ட்ஸை ரொம்ப வலியுறுத்துவாங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பொசிஷன் வெக்டார் r அப்படின்னு தந்தாங்கன்னா velocity will be equal to dr by dt. பொசிஷன் வெக்டார் yன்னு தந்தாங்கன்னா velocity will be equal to dy by dt. பொசிஷன் வெக்டார் xன்னு தந்தாங்கன்னா velocity will be equal to dx by dt. சரியா? ஸோ வெலாசிட்டினால என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இல்லைனா the position vector, the rate of change of displacement dr by dt. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? d by dt of, நான் உங்களுக்கு இதில் எழுதி தரேன், ஒரு நிமிஷம். I'll take the whiteboard. Okay. Okay.
ஸோ வெலாசிட்டி ஒரு நிமிஷம். வெலாசிட்டினா என்ன அப்படின்னா velocity is equal to displacement by time. சரிதானே? இங்கே வந்து நமக்கு என்ன தந்திருக்காங்க அப்படின்னா பொசிஷன் வெக்டார்னு தந்திருக்காங்க. சரியா? பொசிஷன் வெக்டார் divided by time. So change in time na d smaller. Position vector change in position vector. சரியா? d by dt இதான் இதுக்கு understanding. So velocity will be equal to dr by dt. That is equal to d by dt of, what is the r vector? 3t I plus 5t square j plus 7k. இப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாயிண்ட்டை குறிக்குது. ஒரிஜின்ல இருந்து 3t டிஸ்டன்ஸில் ஐலையும் 5t ஸ்கொயர் டிஸ்டன்ஸில் ஜேலையும் 7k டிஸ்டன்ஸில் இசட் வெக்டார்லையும் இருக்குது இந்த பாயிண்ட் அப்படின்றது தான் இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். சரியாம்மா? இப்போ நாம் இந்த பாயிண்ட்டோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அது மூவ் ஆகுச்சுன்னா dr by dt கண்டுபிடிச்சா நமக்கு அதுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த வெலாசிட்டியை நாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா that is equal to d by dt of 3t of I plus d by dt of 5t square j plus d by dt of 7k. சரியா? இப்போ tயும் இப்போ இது என்ன ஆகுது? 3 is a constant. சரியா? அப்போ this is equal to 3 is a constant dt by dt of I plus 5 is a constant. ஸோ இங்கே வந்து t squared by dt இருக்கு இல்லையா? t squared by dt அப்படி எழுதிக்குவோம். எழுதிட்டு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். t squared by dt d of t squared by dt j vector plus இங்கே வந்து ta இல்லை இல்லையா? கான்ஸ்டன்ட்டை t டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 0. ஸோ இங்கே ta இல்லாததுனால இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரியா? டைமுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஓகே. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா dt and dt கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் 3i ப்ளஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த t ஸ்கொயர்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த t ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா 2t ஆகும். இதை எழுதி வச்சுக்கோங்க, புக்குக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. d by dt of t squared is equal to 2t. இப்படி எழுதி வச்சுக்கோங்க புக்குக்கு பக்கத்தில். d by dt of differentiation of t squared is equal to 2t எழுதிக்கோங்க. d by dx of x square அப்படி இருந்துச்சுன்னா that is 2x. சரியா? இதை மாதிரி நீங்கள் எந்த கான்ஸ்டன்ட் போட்டாலும் எந்த வேரியபிள் போட்டாலும் நீங்கள் அதுக்கு எழுதலாம். அதனால் இதை என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் புக்கில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன ஆகுது? அடுத்து
2t j யூனிட் வெக்டர். சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? that is equal to 3i plus what is 5 into 2? that is 10. 10t of j. சரியா? 10t. 5 into 2 is 10. 10t and unit vector j. சரியா? இதுதான் வந்து velocity. ஸோ velocity இப்படி கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா acceleration கண்டுபிடிக்க போகிறோம். what is acceleration? what is acceleration அப்படின்னா acceleration is equal to dv by dt. so d by dt of எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் அதில்? ஸோ அதில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் அந்த கான்செப்டில்? ஒரு நிமிஷம். So it is 3i d by sorry. So d by dt of 3i plus 10tj. Okay. That's equal to d by dt of 3i plus இது அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி தான் இவ்வளோ பெருசாக எழுதுகிறேன். நீங்கள் எப்படி ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணிடலாம் அப்படின்றத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? ஸோ டி பை டிடி ஆஃப் 10t j. ரைட்? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது கான்ஸ்டன்ட் இல்லையா? இங்கே t இல்லை இல்லையா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும். ஏன்னா t கான்ஸ்டன்ட்டை dt டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 கிடைக்கும். ப்ளஸ் ஸோ இங்கே என்ன ஆகும்? 10 வெளியில் எடுத்துக்கலாம். dt divided by dt. So it gets cancelled and so we get 10j. Right? So acceleration is equal to 10j. So j na என்னது? It is along y axis இல்லையா? ஸோ டைரக்ஷன் பாசிட்டிவ் y ஆக்சிஸில் இருக்குது. மைனஸ்னா நெகட்டிவ் y ஆக்சிஸ் கீழ் நோக்கின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ் ஜேயாக இருக்கிறதுனால இட் இஸ் மூவிங் ஃபார் அப்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வந்துடுவோம். ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ பாருங்கள். ஸோ v is equal to dr by dt. அதை வந்து நம்ம d by dt ஆஃப் இந்த டேர்மை தனியாக எழுதிக்கோங்க, இந்த டேர்மை தனியாக எழுதிக்கோங்க, இந்த டேர்மை தனியாக எழுதிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு t இருக்கிறதுனால dt and dt gets cancelled. So it is 3i. இங்கே மட்டும் நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். t squared is equal to 2t. d by dt of t square is 2t. So 5 into 2t, that is 10t. And இங்கே t இல்லாதனால it becomes 0. அதை விட்டுறலாம். சரியா? அடுத்தது acceleration of the particle na என்ன அப்படின்னா a is equal to dv by dt, that is equal to இதை மறுபடியுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியா? இந்த v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அது என்ன கிடைக்குது? t-யில் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். தட் இஸ் 10. t-யை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா it becomes the constant alone.
dt டிவைடட் பை dt கிடைக்கும். dt கேன்சல் ஆகி 1 தான் கிடைக்கும். சரிதானே? ஸோ அப்போது நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டைரக்ஷன் இன் விச் த பார்ட்டிகிள் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் வேணுன்னா F is equal to ma. சரியா? அப்போது ஆக்சலரேஷனில் இருந்து தான் நமக்கு டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா j, along j. தட் மீன்ஸ் இட் இஸ் மூவிங் அலாங் y axis upward அப்படின்றது தான் இதுலேருந்து கிடைக்கிறேன். So the particle has acceleration only along positive y direction. அதான் answer. சரியாமா? Okay, next. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், கொஞ்சம் வாஸ்து பாருங்க. We'll go to the next concept. Okay, we'll see this one. Object moving along in an inclined plane. இது வந்து கொஞ்சம் important question. Particle moving in an inclined plane. Inclined plane. Inclined means slanting. சரி, ஒரு ஸ்லாண்ட் பிளேன். அதில் பார்ட்டிகிள் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்றது தான். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா? இதில் வந்து இப்போ இதுதான் வந்து ஒரு பார்ட்டிகிள் இஸ் மூவிங் அலாங் ஹியர். ஸோ இது புக்கை நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ 5 marks கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஸ்லாண்டட், ஒரு இப்படி ஒரு சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையாக்கும் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு நார்மல் கண்டிப்பாக இருக்கும் அதில். ஆனால் இது வந்து ஒரு ஆங்கிளில் ஸ்லாண்ட் ஆகி இருக்கிறதுனால, இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா, இப்போ இது வந்து ஹரிசாண்டலாக இல்லை இல்லையா? நம்ம எப்போவுமே ரிசால்வ் பண்ணணும் அந்த அதை வந்து எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணினா தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி ஸ்லாண்டாக இருக்கும்போது அப்போ அதில் எக்ஸ் ஆக்சிஸ் இது நார்மல் இங்கே தான் இருக்கும். சரியா? எம்ஜி கீழே இருக்கும். உங்களுக்கு அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து இப்போது இந்த இன்க்ளைன் பிளேன் இஸ் தீட்டா ஆங்கிளில் ஸ்லாண்ட் ஆகி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இஸ் டவுன் ஹியர், நார்மல் இப்படி இருக்குது, அண்ட் எம்ஜி வந்து நேராக கீழே இருக்குது. சரி, இந்த ரெண்டும் தான் நமக்கு தெரியும். இந்த பிளாக் கலரில் இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான், ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் நமக்கு தெரியும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா we have to resolve it. ரிசால்வ் பண்ணால் தான் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஸோ எப்படி ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது see here, this is the slant angle. அப்படி தானே? இதுதான் நமக்கு எவ்வளோ இது ஸ்லாண்ட் ஆகியிருக்கு அப்படின்ற ஆங்கிள் இஸ் திஸ். இது வந்து நமக்கு தந்திருக்காங்க, அந்த இன்க்ளைன் பிளேன் வந்து தீட்டா ஆங்கிள் ஸ்லாண்ட் ஆகி இருக்குது அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர், அண்ட் இந்த ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு, இப்போ இதை இப்படியே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளாக வரைஞ்சிங்கன்னா, இதை ஒரு ட்ரையாங்கிளாக வரைஞ்சிங்கன்னா, இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளாக வரைஞ்சிங்கன்னா, தீஸ் போத் வில் பி சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், அண்ட் ஸோ இந்த ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். சரியா? அப்போது இந்த ஏன்னா பாருங்களேன், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், அதனால சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வில் ஹேவ் சிமிலர் ஆங்கிள். சரி தானே? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வருது. அப்போ கீழ் நோக்கி வரும்போது ஒரு நார்மல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம நார்மல் எப்படி இருக்கும்னா அந்த வெயிட் அந்த ஆப்ஜெக்டில் இருந்து சென்டரில் இருக்கும் நார்மல்.
ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, இப்படி ஸ்லாண்ட் ஆகி இருக்கிறதுனால, இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லாண்ட் ஆகி இருக்கிறதுனால நார்மல் வில் பி ஹியர், இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படியே இருக்கும். சரியா? அப்போது இது வந்து இப்படி இருக்கிறதுனால அண்ட் எம்ஜிக்கும் அதுக்கும் டைரக்ஷன் ரொம்ப வேரி ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்குது, நார்மல் இங்கே இருக்குது, எம்ஜி இங்கே இருக்குது. ஸோ நாம் அதோட ஃபோர்ஸஸை நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். அப்போ ஃபோர்ஸஸ் ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒன்று அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்று அலாங் ஒய் ஆக்சிஸ், அப்படி ரிசால்வ் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். அப்போ ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாவுக்கு எப்போதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தீட்டாவுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டோன்னா அதில் 3 சைட்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இதுதான் தீட்டா அப்படின்னா, இது வந்து ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னா அதை விட்டுறணும். ஹைப்போட்டென்யூஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டர் சைடு உண்டு இல்லையா, இந்த சைடு எப்போதுமே காஸ் தீட்டா. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு சைன் தீட்டா. அது ஏன் அப்படின்னா சொல்லித்தரேன். See, if this is a triangle, if this is theta, this is O, A, B வச்சுக்கலாம். What is sin theta for this triangle? It will be opposite side divided by hypotenuse, இல்லையா? AB divided by OB. This is the larger side, so it is the hypotenuse. சரிதானம்மா? So AB divided by OB. What is AB is equal to OB sin theta. சரிதானா? அப்போ இந்த OB இந்த hypotenuse plus sin theta வரும். சரியா? What is cos theta? Cos theta will be equal to adjacent side divided by hypotenuse, or OA is equal to OB into cos theta. சரியாம்மா? அப்போது இந்த OAனா என்னன்னு பாருங்கள், OB cos theta. ஸோ இந்த தீட்டாவுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய சைடு காஸ் தீட்டாவாகத்தான் இருக்கும். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு சைன் தீட்டாவாக இருக்கும். ஏபி என்ன பாருங்கள், ஓபி சைன் தீட்டா. ஏபியோட வேல்யூ இஸ் ஓபி சைன் தீட்டா. ஸோ இந்த சைடு வந்து ஓபி சைன் தீட்டாவாக இருக்கும், இந்த சைடு ஓஏ வந்து ஓபி காஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ தீட்டாவுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய சைடு காஸ் தீட்டா சைடாக இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு சைன் தீட்டாவாக இருக்கும். சரியாம்மா? ஸோ அதை இப்போ அப்படி வச்சுட்டு இதை ஞாபகம் வச்சு இதை பாருங்கள். இப்போ இங்கே தீட்டா இருக்கா, தீட்டாக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கக்கூடிய சைடு எம்ஜி காஸ் தீட்டா. எம்ஜி தானே கீழே இருக்கக்கூடியது, அந்த ஹைப்போட்டென்யூஸில் இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட்டுக்கு அந்த மேக்னிடியூட் எவ்வளவுனா எம்ஜி. அங்கே ஓபின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி இது எம்ஜி. ஸோ இங்கே எம்ஜி காஸ் தீட்டா. அண்டு இந்த சைடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி சைன் தீட்டா. அதே அந்த சைடு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சைடைத்தான் இட் இஸ் பேரலல், இந்த எம்ஜி சைன் தீட்டா. ரிசால்வ் பண்ணும்போது 1 along எக்ஸ் ஆக்சிஸ் 1 along ஒய் ஆக்சிஸாக நம்ம ரிசால்வ் பண்ணுறோம் இந்த எம்ஜியை. எம்ஜி கீழே நேராக இருக்குது, ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் இங்கேயும் ஒய் ஆக்சிஸ் இங்கேயும் இருக்கிறதுனால அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வர்றது எம்ஜி சைன் தீட்டா, அண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸில் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் எம்ஜி காஸ் தீட்டா இருக்கிறதா நாம் ரிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடியது இந்த 2 தான், எதெல்லாம் என்னும் எம்ஜியும் தான். ஆனால் நாம் 2 ரிசால்வ் பண்ணிக்கிறோம். எதெல்லாம் அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டாவும் எம்ஜி காஸ் தீட்டாவும். ஏன்னா அந்த எம்ஜி இஸ் நாட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இல்லாததுனால நாம் அதை வந்து ரிசால்வ் பண்ணி எடுக்கிறோம்.
அலாங் ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து எதை எடுத்துக்கிறோன்னா எம்ஜி காஸ் தீட்டாவும், அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் எம்ஜி சைன் தீட்டாவும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்படி தான் வருது. சரியா? ஓகே, நம்ம இப்போது பார்ப்போம். இப்போ இந்த எம்ஜி காஸ் தீட்டாவை பாருங்கள். எம்ஜி காஸ் தீட்டா கீழ் நோக்கி இருக்குது, எம்ஜி என் இங்கே இருக்குது மேல் நோக்கி இருக்குது. ஸோ தே போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அண்ட் ஸோ மோஷன் அந்த டைரக்ஷனில் இல்லை. சரியா? மூவ்மெண்ட் அந்த டைரக்ஷனில் இல்லை. ஸோ அந்த இந்த எம்ஜி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என், இல்லைன்னா நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அந்த டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் எங்கே தான் இருக்குது? எம்ஜி சைன் தீட்டாக்கு தான் இருக்குது. சரிதானா? ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். ஸோ மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா, மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஏன் சொல்கிறோம்? ஜே காம்பனண்ட் இஸ் கீழே, ஒய் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால, தட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால, தட் இஸ் மைனஸ் ஜே. அதனால் எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் ஜே ப்ளஸ் என்ஜே இஸ் ஈக்குவல் டு 0. ப்ளஸ் என்ஜேனா மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணி தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ், அண்ட் ஸோ இட் இஸ் ஈக்குவேட்டட் டு 0. இல்லைனா இதுலேருந்து நம்ம ஜேயும் மேக்னிடியூட் அலோம் எடுத்துட்டோன்னா, கம்பேரிங் ஆன் போத் சைட்ஸ், இந்த எம்ஜி மைனஸில் இருக்கிறதுனால அதை அடுத்த சைடு கொண்டு போகலாம். ஸோ ஜே நம்ம விட்டுட்டோன்னா என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா, அந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நாம் ப்ரூவ் பண்ணுறோம். சரியா? மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. அப்போது இங்கே என்ன ஆகுது? சைன் தீட்டா காம்பனண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் தீட்டா தான் த ஃபோர்ஸ், அதுதான் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட். அப்போ நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம். அந்த எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு அக்சலரேஷனோட கீழே வந்துட்டுருக்கு. சரிதானா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? திஸ் எம்ஜி சைன் தீட்டாவும் அதையும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எம்ஏ அப்படின்ற ஃபோர்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்குது, ப்ளஸ் எம்ஜி சைன் தீட்டா இருக்குது. அந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? mg sin theta along I and ma is also along I direction, positive. ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் கீழ் நோக்கி வந்துட்டு இருக்குது. ஸோ mg sin theta is equal to ma or a is equal to g sin theta அப்படின்ற நமக்கு கிடைக்குது. சரியா? அப்போ the acceleration depends on the angle of inclination அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் வந்து அக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி சைன் தீட்டாவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ சைன் தீட்டா எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அக்சலரேஷன் செயல்படும் அப்படின்றது தான் இதில் கான்செப்ட். சைன் 90 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அக்சலரேஷன் சைன் 90 இஸ் 0, அக்சலரேஷனே இருக்காது. சைன் 90ன்னு என்ன அர்த்தம்? இப்படி நேராக இருந்துச்சுன்னா அக்சலரேஷன் இருக்காது. இந்த பக்கத்தில் ஐஎக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் அக்சலரேஷன் இருக்காது. பாருங்க, இந்த இடம் தீட்டாஸ், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த தீட்டா வந்து ஜஸ்ட் லைக் தட் 90 ஆயிட்டுனா என்ன ஆகும்? அதாவது இந்த ஆங்கிளே இல்லை, இப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஸ்லாண்டா இருக்கிறது நேராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே. ஸோ அப்போ வந்து சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1, அக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு கிராவிட்டி. கிராவிட்டி மட்டும் ஆக்ட் பண்ணி கீழே வரும். ஆனால் சைன் 0வாக இருந்துச்சுன்னா, சைன் 0வாக இருந்துச்சுன்னா தேர் ஒன்ட் பி எனி ஆக்சலரேஷன். இது வந்து 0னா இந்த ஸ்லாண்டிங்கே இருக்காது, நேராக இது கீழவே இருக்கும். அதாவது இந்த ஸ்லாண்ட் வந்து என்ன ஆகும்? இந்த ஸ்லாண்டே இல்லாமல் நேரே கீழே இருந்து சைன் 0வாக இருந்துச்சுன்னா தேர் ஒன்ட் பி எனி மோஷன். அண்ட் சைன் 90 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் லைக் தட் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்படியே கீழே வந்துடும். ஸோ இட் வில் பி ஏ, அக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு ஜி அலோன் அப்படின்றது நமக்கு தெரியல. சரியாமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படின்றத நம்ம குறிச்சிடலாம். சரி, இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு முறை சொல்லித்தரேன். பார்ட்டிக்கிள் மூவிங் இன் அன் இன்க்ளைன் பிளேன், அதில் வந்து நம்ம இந்த பிக்சர் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த இன்க்ளைன் பிளேனில் ஒரு மாஸ் இருக்கும், ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. அப்போது இது வந்து இட் இஸ் ஸ்லாண்ட் அட் அன் ஆங்கிள், இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ அதனால நமக்கு அந்த என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னா, எம்ஜி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட்
normal acting upwards. So the mg என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு ஆங்கிள் இருக்குது, அந்த ஆங்கிளை நம்ம ரிசால்வ் பண்ணி mg sin theta and mg cos theta ன்னு எடுத்துக்கிறோம். So mg cos theta is acting along y axis and mg sin theta is acting along x axis. அப்போ mg minus mg cos theta j plus nj is equal to 0. ஏன்னா ரெண்டு காம்பனண்ட்டே நம்ம ஈக்குவேட் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இட் பிகம்ஸ் 0. ஏன்னா மூவ்மெண்ட் இஸ் நாட் அலாங் ஒய் ஆக்சிஸ், இட் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அந்த ஸ்லாண்டட் பொசிஷன் தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால நமக்கு இந்த n is equal to mg cos theta கிடைக்குது. அண்ட் சைன் எக்ஸ் ஆக்சிஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா mg sin thetaவும் இருக்குது. அண்ட் அதே இது அதுதான் வந்து ஃபோர்ஸுக்கு ஈக்குவேட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் அப்ளைடு தான் வந்து mg sin thetaவாக இருக்குது. ஸோ a is equal to g sin theta, and according to this theta value we get a to be g or 0. sin 0 ஆக இருந்துச்சுன்னா sin 0's 0, sin 0 0, and so there won't be any acceleration. அதாவது ஃப்ளாட்டாக அதே ஃப்ளாட்டாகவே இருந்துச்சுன்னா without any inclinationல இருந்துச்சுன்னா there won't be any acceleration. And if the inclination is 90 degrees, then acceleration will be equal to acceleration due to gravity. That is the concept, right? So I think we can wind up our class with this, and we'll see 3.3 in the next class, right? 3.3 we'll see in the next class. So today we have seen Newton's first law, second law, third law, and we have seen what is inertia, and we have seen what is free body, what is ஃப்ரீ பாடி டயக்ராமும் நமக்கு என்னன்னு பார்த்துருக்கோம். ஃப்ரீ பாடி டயக்ராம்லேயும் நம்ம இன்க்ளைன் பிளேனில் என்ன மாதிரி அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நிறைய ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்ம எப்போதுமே அந்த பர்டிகுலராக அந்த ஒரு ஆப்ஜெக்டோட அந்த பாயிண்டில் தான் நமக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்டப் ஆகுது அப்படின்றத வச்சு தான் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். So if there is any doubt, you can ask me in the comment box or WhatsApp. Okay, so we'll follow in the WhatsApp. So try to read the book once again, and hope you will understand everything. And if you're not understanding anything, you can ask me. Okay, thank you students. We'll end up the class. Thank you very much.